இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் வளைகாப்பு ஸ்தோத்திர ஜபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இரு குடும்பத்தின் சார்பாக நான் உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறோம். எஸ் சின்னராஜ் நிர்மலா ராணி அவருடைய மருமகளும், எஸ் வேலு என்ற சுமதி அவருடைய மகளும், ஐஸ்வர்யா அவருடைய கணவன் கிங்ஸ்லி, கிருஷ்ணா சுஜி அவருடைய இந்த வளைகாப்பு விழாவுக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் இரு குடும்பத்தின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்திய வரவிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த விழாவை அன்பு மகளுக்கும் அவர் கொடுக்கப்பட்ட கற்பத்தின் கண்ணிக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் அமைத்து தரும்படியாக கர்த்தர் நோக்கி நாம் ஜெபிப்போம். சபை செயலாளர் பிரகாஷ் ஐயா அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபம் செய்வோம். எங்களை காத்து வழிநடத்தி வருகிற அன்பின் பிதாவே, இந்த மாலை வேளையிலும் கர்த்தாவே உம்மை துதிக்கும்படியான கிருபை நீர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்கள் அன்பு சகோதரன் ஜோசுவாக்காகவும் அவருடைய மனைவி கிருஷ்ணாவுக்காகவும் நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து நேர்த்தியாய் ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியை கர்த்தாவே இந்த நாளிலும் நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு பெரிய கிருபை கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றிப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஆராதனை கூட கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இருவரையும் கர்த்தாவே உங்களுடைய கரங்களை தொட்டு நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளையிலே கர்த்தாவே மகளுக்கு ஆண்டவரே சுகப்பிரசவத்தை கர்த்தாவே நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எல்லா நிலைமைகளிலும் ஆண்டவரே எங்கள் தேவனுடைய கிருபை உதவி ஒத்தாசை இந்த மகளோடு இருக்க முடியாது ஜெபிக்கிறப்பா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய கிருபை மாத்திரம் பிள்ளைகளோடும் இந்த இடத்திலும் இருக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். துதிக்கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்டு கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாளிலே ஒரு பாடலை நாம் பாடுவோம். தோத்திரம் செய்வேனே ரட்சகரை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை யுத கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே.
இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. அன்னை மீது அமிது கழுதவனை, புல் மீது அமிது கழுதவனை, புல் மீது அமிது கழுதவனை, முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னனை மீதுற்ற சின்ன குமாரன், முன்னரை நூற்படி இந்நிலை தோற்றோன் தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை தோத்திரம் செய்வேனே. கந்தை போதின் வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, மந்தையர் காணந்த மாட்சி மலித்தோனை, கானந்த மாட்சி மலித்தோன், வானபர என்னும் ஞான குமாரனை சோத்திரம் செய்வேனே, இரட்சகனை தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை தோத்திரம் செய்வேனே. இந்த நாளிலும் அன்பு மணமகள் வீட்டிலிருந்து அவங்களுடைய பெற்றோர்கள் இங்கே உச்சிதமான பொருட்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல மலர் மாலை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதற்காக அவங்க உடை கொண்டு வந்தாங்க. அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு அவங்க எடுத்திருந்த ட்ரெஸ்ஸு தான். அவங்க ஆல்ரெடி எல்லாம் ரெடியாக ஆயத்தமாக கொண்டு வந்துட்டாங்க. எனவே அவங்களுக்கு கொண்டு வந்த உடைகளுக்காக மற்ற பொருட்களுக்காக மாலைக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். மூப்பர் தேவன் பாய் அவர்கள் இதற்காக ஜெபிப்பார். சோதரிக்கிறது கர்த்தாவே, எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்பு தெய்வமே, மனமகத்தின் வாழப்போதுக்காக சோதிக்கிறோம். சோத்திரிக்கிற கர்த்தாவே, நாளே சோத்திரிக்கிற அன்பு குடும்பத்திலே நீர் கொடுத்த நன்மையான காரியங்களுக்கு ஆஸ்வாதனைகளுக்கு சோத்திரம். இவ்வளோ பேருக்களுக்கு சிலாக்கியத்தை அன்பு பிள்ளைகள் வாழ்க்கை கத்தர் கொடுத்திருக்கிறபடியால் சோத்திரம் கர்த்தாவே, பிள்ளைகளை கனப்படுத்தும்படியாக கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு பொருட்களையும் ஆசிரியங்கப்பா. பொருட்கள் மலர் மாலை உடை எல்லாவற்றையும் நீ கிருபை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், உடைய வல்லமை இறங்கட்டும்ப்பா. சோத்திரம் அன்பர் பிள்ளைகள் ஆசிரியப்பா. ஏற்ற நாளில் ஏசப்பா சுகமான பிரச கத்தர் கொடுத்து நேகருக்கு ஆஸ்வாதமாய் பிள்ளைகளுக்கு பயன்படுத்துங்க, சாட்டை நிறுத்துங்க, தோக்குமாக முடிவு வந்து பொருட்படுத்தும். சூத்திரிக்கிறோம். எல்லா நாளை கடந்து வந்த போதருக்கா இப்போ நிர்வாகங்களுக்கா போதருக்கா ஜெபிக்கிறோம், உறவினர் மக்களை ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசிரியப்பா. என் தேவாதியோட ஆசீர்வாதம் பிள்ளைகள் வாழி பறிக்காசு இயேசு நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உட்காந்துங்க. இவ்வேளையில் நம்ம மத்தியில் வந்திருக்கிற பிளெஸ்ஸிங் ஸ்டான்லி ஐயா அவர்கள், பிஷப் அவர்கள் விசேஷமான கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியில் வந்திருக்கிற பிஷப் பிளெஸ்ஸிங் ஸ்டான்லி ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அருமையான பிள்ளைகளை தேவநாயகத்தை நினைவு கூர்ந்து
மகன் கிங்ஸ்லி ஜோசுவாவுக்கு சுஜிக்குமாய் கொடுத்திருக்கிற கற்பத்தின் கனிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாலை வேளையில தாவீதினுடைய ஒரு வார்த்தையை உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படி நான் வாஞ்சிக்கிறேன். தன்னுடைய அனுபவத்தை தாவீது சொல்லும்போது 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தினுடைய 17ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்திலே இவ்விதமாய் தாவீது தன்னை குறித்து தேவனாய் கர்த்தர் எவ்விதமாய் பார்த்தார் என்பதை குறித்து அவர் பேசுகிற வார்த்தை என்பது இடம்பெறுகிறது. ஒரு 5 நிமிடம், நான் பெரிய செய்தியெல்லாம் கிடையாது. தாவீது விதமாய் சொல்லுகிறார் 17ஆம் அதிகாரம் 1 நாளாகமும் 17:17 தேவனே, இது இன்னும் உடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது என்று தேவனான கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் என்று அவர் சொல்லுகிற வார்த்தை. என்னை ஒரு தனி மனிதனாக பார்க்கவில்லை, வெகு தூரமாய் இருக்கிற என்னுடைய சந்ததி கர்த்தர் எனக்கு தரப்போகிற ஆசீர்வாதம், தேவனாய் கர்த்தர் எனக்கு தரப்போகிற நன்மைகள், அந்த சந்ததிகளுடைய ஒரு மகா மேன்மையான மனுஷனாக நீர் பார்த்தீர் என்று அவர் எழுதியிருக்கிற வார்த்தை என்பது அவ்விதமாய் இடம்பெறுகிறது. இதற்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இவ்விதமாய் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான எந்த காரியம் என்னிடத்தில் இல்லை. ஆனால் தேவனாய் கர்த்தர் என்னை பார்த்தபோது ஒரு மகா மேன்மையான சந்ததியினுடைய மனுஷனாக பார்த்தீர் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு மனுஷனை பார்க்கிற போது அவனை தனி மனிதனாக பார்ப்பதில்லை, தனி மனுஷியாக பார்ப்பதில்லை. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது தேவனாய் கர்த்தர் வரப்போகிற சந்ததி, எதிர்கால தேவ திட்டங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கிறார் என்று இந்த பகுதி சொல்லுகிறது. எவ்வளவு தூரத்து சந்ததியை பார்க்கிறார் பிரதர்? அவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் பாராட்டுகிறவர். எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. யாராவது கையில வேதத்தை வைத்திருந்தீங்கன்னா வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தில் இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம் யாராவது ஒருவர். அன்றையும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியினால், இந்த பகுதி என்பதை சொல்லுகிறது ஆதியாகமம் 14 மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை சந்திக்க போகிறார். அப்ப அவருக்கு ஒரு குழந்தையும் பிறக்கல ஆபிரகாமுக்கு. ஆனா இந்த பகுதி எழுதும் போது சொல்லுகிறார், அப்படி மெல்கிசேதேக்கை சந்திக்கும் போது லேவியானவன் ஆபிரகாமுடைய அறைக்குள் இருந்தான், ஆபிரகாமுக்குள் இருந்தான் என்று அந்த எபிரேயர் புஸ்தகம் என்பது எழுதுகிறது. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்து, அப்புறம் ஈசாக்குக்கு பிள்ளைகள் பிறந்து, அதுல ஒரு சந்ததியா இருக்கிற லேவி அவன் ஆபிரகாமுக்குள் இருந்தான் என்று எழுதுகிறது. அந்த பகுதி சொல்லுகிறது, அப்படி இருக்கிறபடியால், அறையில் இருந்தபடியால், வாசிக்கலாம், அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாக, இந்த எபிரேயர் அந்த நிருப பகுதி எழுதப்படுகிற போது ஒருவேளை கிறிஸ்தவங்க இருக்கிறவங்களுக்கு புரியும், மற்றவர்களுக்கு புரியாது. அந்த நிருப பகுதி என்பது எழுதப்படுகிற போது லேவியில எத்தனாவது சந்ததி இருக்குன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் சொல்றார், இவனுடைய ஆசீர்வாதத்திற்கு அன்றைக்கு ஆபிரகாம் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தான் என்று சொல்லி. இப்ப தேவன் ஆபிரகாமை பார்க்கும் போதும் தனி மனுஷனா பார்க்கல, தாவீதை பார்க்கும் போதும் தனி மனுஷனா பார்க்கல, வெகு காலத்து தூரத்தில் இருக்கிற ஒரு சந்ததியினுடைய மகா மேன்மையான மனுஷனாக பார்த்தார் என்று வேத பகுதி சொல்லுகிறது. ஒருவேளை அருமையான பிள்ளைகளை தேவன் இணைக்கிற போது வரப்போகிற சந்ததி என்ன, எவ்விதமா இந்த சந்ததிகள் இருக்க போகிறது, எல்லாவற்றையும் தீர்மானித்து தான் தேவனாய் கர்த்தர் இணைக்கிறார். அப்படி இணைத்த தகப்பன் சந்ததியை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். பிறக்க போகிற அந்த சந்ததி, அதனுடைய சந்ததி, அதனுடைய சந்ததி என்று சொல்லி வெகு காலத்து வெகு தூரமா இருக்கிற சந்ததிகளை கூட நினைத்து அதற்கு ஒரு மகா மேன்மையான சந்ததியாக தேவனாய் கர்த்தர் பிள்ளைகளை பார்க்கிறார் என்று வசனம் சொல்லுகிறோம். அதற்கேற்றபடி
ஒருவேளை பெற்றோர் அர்ப்பணிக்கிற போது, கர்த்தருக்குள்ளே இருக்கிற போது, கர்த்தருக்குள்ளே ஜீவிக்கிற போது அந்த சந்ததிக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம் போகுது. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஈசாக்கை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனத்துல இவ்விதமாய் ஈசாக்கை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த ஒரு வசனத்தை வாசித்து இப்ப ஜெபிக்க போறோம். யாராவது ஒருவர் வாசிக்கலாம். ஆதியாகமம் 26:24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். வசனம் சொல்லுகிறது. ஈசாக்கு அவ்வளவு நட்பண்பு நிறைந்த ஒரு மனுஷன், கிறிஸ்துவனுடைய முன்னடையாளமாய் காணப்பட்டவன், தன்னைத்தானே ஜீவ பலியை ஒப்பு கொடுத்தவன். எபிரேயர் 11 சொல்லுகிறது, மறுமைக்குரிய வாழ்வுக்கு ஆதாரமாக, உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக அவன் பலியாக ஈந்து மீட்கப்பட்டவன். அப்படிப்பட்ட மேன்மையான அநேக தன்மைகள் ஈசாக்குள் இருந்தா கூட ஈசாக்கை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் சொன்னார், உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. ஒருவேளை அருமையான பிள்ளைகள் அவ்விதமாய் தேவனுக்கு அர்ப்பணித்து ஓடுகிற போது வெகு தூரமாய் இருக்கிற சந்ததி, அநேக சந்ததிகள் கடந்து வருகிற சந்ததி, அவர்களை கூட அந்த பெருக்கத்தின் சந்ததியை கூட இவர்களை நினைத்து தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ பெற்றோராகிய உங்களுக்கு தேவனாய் கர்த்தர் கிருபை தருவாராக. அந்த அர்ப்பணிப்புள்ள ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. செபிக்கலாம். எல்லாரும் இணைந்து தேவனுடைய சமூகத்துக்கு நேராக பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் மகிமையை மகத்துவமான எங்கள் நேச கர்த்தாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு கூட இந்த பிள்ளைகளை உடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஆண்டவரே சபையினுடைய போதகர், வந்திருக்கிற ஊழியர்கள், ஆண்டவரே அடியேன், வந்திருக்கிற உற்சார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமாய் இணைந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து, ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பிள்ளைகளுடைய சிரசின் மீது வைத்து வருங்கால ஒரு மகா மேன்மையான சந்ததியினுடைய தகப்பனாக, தாயாக இந்த பிள்ளைகள் இருக்க பலன் தருவீராக. அதற்கேற்ற தகுதியை, அதற்கேற்ற பலனை, அதற்கேற்ற கிருபைகளை தேவன் பரத்திலிருந்து பிள்ளைகளுக்கு தரத்தக்கதை ஒப்புவிக்கிறோம். மனதார நாங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தனை கொடுத்த கற்பத்தின் கனியை இரத்தத்தினாலே மூடி உற்பத்தி கால திட்டம் முழுவதும் கர்த்தனை பாதுகாக்கவும், அந்த கடைசி நொடி வரை வேலியடைத்து சுகமாய் பிள்ளைகள் குழந்தையை பெற்றெடுத்து தகப்பனே அந்த சந்ததி பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தினுடைய சந்ததியாய், சபைக்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு, சமுதாயத்திற்கு ஆசீர்வாதம் உள்ள சந்ததியாய் இருக்க தேவனாய் கர்த்தனை பலன்தார். ஆண்டவரே இந்த குழந்தையை பெற்றெடுக்க தேவையான எல்லா பலனும் மகளுக்கு கொடுக்கப்படட்டும். ஆண்டவர் எடுக்கப்படுகிற மருந்துகள், மாத்திரைகள், ஒருவேளை டெலிவரி டைம்ல கொடுக்கப்படுகிற எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும், எந்த விதமான எதிர்கால ஆண்டவரே விளைவினங்களையோ அலர்ஜிகளையோ உருவாக்காதபடி தேவன் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுத்து தகப்பனை ஏற்ற நாளிலே, ஏற்ற நொடியிலே பிள்ளைகள் தங்கள் கையில குழந்தையோடு இருப்பதை நாங்கள் கண்டு உம்மை ஸ்தோத்திரிக்க பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். இந்த நாளிலும் நம்மத்தில் பிஷப் ஐயா அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தை நமக்கும் அன்பு மகளுக்கும் ஏற்ற ஒரு வார்த்தை இவர்களுக்கு கொடுத்தபடினாலே நாங்கள் குடும்பத்தின் சார்பாக ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு பாடலை பாடுவோம். 178வது பாடல், போற்றி துதிப்போம் என் தேவன். போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய கிருபையுடனே, போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய கிருபையுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசு
என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதான். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதான். தாழ்த்தி என்னை அவர் கை ஈந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் ஈந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாங்கள் பெண் வீட்டாருக்கு நான் நன்றி செலுத்தினோம். அநேக ஜபத்துக்கெல்லாம் நான் போவேன். வராங்கன்னு சொல்லி 8:30 மணி 8:45 9 தான் வருவாங்க. வந்துட்டு அவங்க ட்ரெஸ் மாற்றிலாம் முடிக்கலாங்காட்டியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உண்மையாகவே நீங்கள் எல்லாம் ஐயா அவர்களும் பிஷப் அவர்களும் ஃபேமிலி மற்ற எல்லா பிள்ளைகளும் சீக்கிரமாக வந்துட்டீங்க. எனவே உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்பத்தின் சார்பாக நாம் ஜெபித்து நாம் ஆசிரியத்தோடு நாம் நிறைவோடு முடிப்போம். தம்பதிகள் எழுந்து நிற்பாங்க. சொந்தக்காரங்க உறவின் மக்கள் எல்லாம் எழுந்து நிற்கலாம். ஆயங்களும் எழுந்து நில்லுங்கம்மா. எல்லாம் அவங்க நேராக கையை உயர்த்தி ஆண்டவர் கொடுத்த இந்த கர்ப்பத்தின் கனியை நல்ல முறையில் அவங்க பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே உடைய கருவிகளுக்காக உடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, நீ தனி மனிதனை பார்க்கிறவர் அல்ல, சந்ததி சந்ததியாக 1000 தலைமுறை வரைக்கும் கண்ணோக்கி பார்க்க தேவனாக இருக்கிறீரப்பா. அன்பு மகன் வாழ்க்கையில் ஒரு மனைவி கர்த்தர் இணைத்து அவள் கொடுத்த கர்ப்பத்தின் கனிக்காக ஸ்தோத்திரம். நல்ல சுகமான பிரசவத்தை ஆண்டவர் தாயும் செய்யுமா பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்யும். நீங்கள் அவங்களோடு கூட இருந்து ஆண்டவர் அன்றைக்கு ஆண்டவரே அப்பா ஏவலுக்கு ஆண்டவரே நீர் கூட இருந்து ஆண்டவரே அப்பா பிள்ளை பெற்றெடுக்க முடியாய் கர்த்தர் உதவி செய்தீர். கர்த்தரால் ஒரு பிள்ளை பெற்றேன் என்று சொன்னது போல கர்த்தர் மகளோடு கூட இருந்து பயங்களை கர்த்தர் நீக்கி ஆண்டவரே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஒவ்வொரு நர்ஸுங்க ஒவ்வொரு டாக்டர்ஸ் அவரோட கண்ணில் தயவு கடிச்சு நல்ல சுகமான பிரசவத்தை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்யும். தேவனுடைய வார்த்தை கொடுத்த பிஷப்புக்காக ஸ்தோத்திரம். திருச்சி நிர்வாகிகளுக்காக கோயில் பிள்ளைகளுக்காக வந்திருக்கிற உறவின் மக்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதான கிருபை நம் அனைவரோடும் அன்பு பிள்ளைகளோடும் கடவுள் வருகை மட்டும் கர்த்தர் காத்து நடத்துவராக. ஆமென். நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 அற்புதங்கள் குவிய போகுதே. அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு.
இல்ல தேவராஜ்யம் பலத்தில் உள்ளதே தேவராஜ்யம் பேச்சில் இல்ல தேவராஜ்யம் பலத்தில் உள்ளதே நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் அவர் பலத்தால் நடக்க போகுதே அது உன் கண்கள் பார்க்க போகுதே சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இதுவரைக்கும் இங்கு தேசங்கள் கேளா அற்புதங்கள் செஞ்சிடுமே எங்க சந்ததி தடையெல்லாம் தாண்டி படியெல்லாம் ஓட்டி ஏறே ஏறே மேலே ஏறே தடையாய் நிற்கும் இரும்பு கதவே தானாகவே திறக்க போகுதே தடையாய் நிற்கும் இரும்பு கதவே தானாகவே திறக்க போகுது கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் உன் கதவை தட்ட போகுதே உன் களஞ்சியங்கள் நிரம்ப போகுதே சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு Papa!
ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன்